ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்திருக்க 10 சூப்பரான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். 11ஆவதாகவும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்திருக்கு. அது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏகப்பட்ட அப்டேட்ஸ், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேட்டோட எக்ஸ்போர்ட் தான். இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஓல்டு மொபைல்லேருந்து நியூ மொபைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ QR கோட் மூலியமாக வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலியமாகவே ஈஸியாக அவங்க ஓல்டு சேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியூ மொபைலுக்கு ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே. இது ஐஃபோனாக இருந்தாலும் சரி. அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் சேட் பண்ணாலும் சரி, இல்லை வாய்ஸ் சேட் பண்ணாலும் சரி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக வந்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டோட வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் அது ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜனல் லாங்குவேஜாக ஹிந்தி மட்டும் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் தமிழும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் சஜஷன் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சேட்டில் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா சூப்பரான சஜஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் சேட் பண்ணுறது வந்து அந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்களோ, இல்லை கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ஷன் தான். டிவைஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஸ்க்ரீனோட வாய்ஸை வந்து ஷேர் பண்ணுறதாலும் சரி, இல்லை காலிங் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட்லேயே. இது போத் விண்டோஸ் அண்ட் மேக் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சேட் தீம் தான். இந்த சேட் தீம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து லைட்டரான சேட் தீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஐஃபோனில் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமே மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் வந்துடும். இது மூலிமா லைட் தீம் அண்ட் டார்க் தீமை வந்து நீங்கள் வந்து தீம் செட்டப்பில் வந்து ஆட் பண்ணி ரொம்ப வந்து திக்னஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனாலும் நல்ல அப்டேட் தான், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரைவசியாக தான் இருக்கீங்களா, உங்களோட சேட்ஸ் வந்து வெளியே லீக் ஆகுதா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கா அப்படின்னு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது கேமரா ஆப்ஷனில் வந்துருக்க அப்டேட் தான். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து டேரெக்டாக வந்து மீடியாவிலேருந்து கரெக்டாக அப்லோட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஆகட்டும், அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்போட கேமராலே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எஸ், ஸ்னாப்சாட்லேருந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஓகே. அடுத்து பார்க்க போகிறது சேனல் அப்டேட் தான். சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து மானிட்டேஷன் புஷ் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து எத்தனை பர்சன்ஸ் வந்து ஆக்டிவாக உங்கள் சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, யார் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி குரூப்லேயும் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் குரூப்பில் வந்து எந்தெந்த மெம்பர்ஸ் வந்து அலௌடாக இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் வந்து விசிபிளாக இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, அட்மினே எல்லா கண்ட்ரோலையும் பண்ணுற மாதிரி ஃபுல் கெஸ்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரானது. அடுத்து பார்த்தீங்கன்னா டயல் பேட் வந்து நீங்கள் ஆடிங் இருக்கு இல்லையா, அந்த ஆடிங் பக்கத்தில் வந்து டயல் பேடையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இது மூலிமா ஈஸியாக அங்கேருந்தே வந்து ஒரு நியூ நம்பர் வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷனோ சேட்டோ இல்லை காலோ கூட பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான அப்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட் பபிள் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேட் பபிளில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு வினயத்தை வந்து வச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் பபிளாக இருந்தாலும் ஓகே, ப்ளூ பபிளாக இருந்தாலும் ஓகே, ஆனால் ப்ரைவசி வேணும்னா எங்கள் பபிளை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 11th அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான பர்சன்ஸுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ரோல் அவுட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த 11 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.